Hello everyone, welcome to Shiksha class. இந்த வீடியோல 2026ல நடந்த நீட் எக்ஸாம்ல கேட்ட கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்க்கு டீடைல் சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, செலக்ட் த ஏஜென்ட்ஸ் தட் ரெடியூஸ் நைட்ரைல்ஸ் டு பிரைமரி அமீன். நைட்ரைல் என்னவா நைட்ரைலோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா சி ட்ரிபிள் பாண்ட் ஒரு ஆல்கைல் ஒரு அரைல் குரூப் கூட அட்டாச் ஆயிருக்குது. இங்க நிறைய ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 5 ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். இதுல எது வந்து பிரைமரி அமீனா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப இதுல இருக்க H மைனஸ் குரூப்ஸ் வந்து இதுல போய் ஆட் ஆகும்போது நமக்கு பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆகும், CH2NH2. அப்ப இங்க நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து பிரைமரி அமீன் ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது டின் ஹெச்சிஎல் கொடுத்திருக்காங்க. டின் ஹெச்சிஎல் இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் எப்படின்னா இது ஒரு மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அளவுக்கு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் கிடையாது, மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரைல வந்து வேற கார்பனைல் குரூப்பா கன்வெர்ட் பண்ணிடும். அமீன் நமக்கு கிடைக்காது. ஸோ பி ரியாக்ஷன் நடக்காது. பில நைட்ரைல் வந்து பிரைமரி அமீனா கன்வெர்ட் ஆகாது. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் நிக்கல் கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அண்ட் இதுவுமே நைட்ரைல வந்து பிரைமரி அமீனா ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ ஆப்ஷன் சிலையும் நைட்ரைல் வந்து பிரைமரி அமீனா ரெடியூஸ் ஆகும். ஆப்ஷன் டி பார்த்தோம் அப்படின்னா சோடியம் மெர்குரி அமால்கம் அண்ட் C2H5OH கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட் தான். அண்ட் இங்கேயும் வந்து ரிடக்ஷன் நடக்கும். நைட்ரைல் வந்து பிரைமரி அமீனா ரெடியூஸ் ஆகும். இப்ப லாஸ்ட் ரியேஜென்ட் வந்து புரோமின் அண்ட் அக்வஸ் NaOH கொடுத்திருக்காங்க. இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஹாஃப்மன் புரோமமைட் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா பிரைமரி அமீன் தான் ஃபார்ம் ஆகும். ஆனா இதுல இருந்து நைட்ரைல்ல இருந்து ஃபார்ம் ஆகாது, இது அசிட்டமைட்ல இருந்து ஃபார்ம் ஆகும். இங்க ஒரு CH2 CO, இந்த CO வந்து ஐசோ குரூப்பா கன்வெர்ட் ஆகி NH. ஸோ இதுல இருந்து நமக்கு பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆகும். ஆனா நைட்ரைல் குரூப்ல இருந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ ஹாஃப்மன் புரோமமைட் ரியாக்ஷன் ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணா நமக்கு நைட்ரைல்ல இருந்து பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆகாது. ஸோ இதுல எதெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா A, C அண்ட் D இந்த 3 ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் ஃபார்ம் ஆகும். அது ஆப்ஷன் 2ல கொடுத்துருக்கு. செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல வந்து சில டிரான்சிஷன் மெட்டல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்சஸ் கொடுத்துட்டு இது வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட இது எந்தெந்த ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்டா யூஸ் ஆகுது அப்படின்றத மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே ஈஸியா கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா அமோனியா வந்து ஹேபர்ஸ் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும் இல்லையா. ஹேபர்ஸ் ப்ராசஸ்ல மெயின் கேட்டலிஸ்டே அமோனியா தான். அங்க என்ன நடக்கும் அப்படின்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து அமோனியா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஹேபர்ஸ் ப்ராசஸ் அப்போ பார்த்தோம்னா அயன் தான் ஹேபர்ஸ் ப்ராசஸ் சொல்லிடலாம். அப்போ பி வந்து 1. அடுத்தது நமக்கு ஆல்ரெடி படிச்ச கான்செப்ட்ல ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா வெனேடியம் பென்டாக்சைடு V2O5 வந்து SO2ல இருந்து H2SO4 ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் பேரு கான்டாக்ட் ப்ராசஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்ப A வந்து 3, P1. பலேடியம் குளோரைடு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இது வந்து வேக்கஸ் ப்ராசஸ்ல கேட்டலிஸ்டா யூஸ் ஆகும். வேக்கஸ் ப்ராசஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஈத்தைன் வந்து எத்தனை நாள்ல ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ அப்ப C வந்து 4 அண்ட் ஃபைனலா இருக்கிறது நிக்கல் காம்ப்ளெக்ஸ். அது வந்து பாலிமரைசேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ D வந்து 2. ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 31424ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த தேர்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2 மோல்ஸ் ஆஃப் A with 1 mole of B reacts to give 2 mole of B. ஸோ இந்த ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரியாக்ஷனுக்கான டெல்டா U0 வேல்யூ கொடுத்துட்டாங்க, டெல்டா S0 வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா G0 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ நமக்கு இந்த கான்செப்ட் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டெல்டா ஜியோட வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும். டெல்டா ஜியோட வேல்யூ பாசிட்டிவா இருந்ததுன்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் இல்லை.
ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி இவங்க கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி டெல்டா ஜி நாட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது நெகட்டிவா இருந்தா ஸ்பான்டேனியஸ், பாசிட்டிவா இருந்தா நான் ஸ்பான்டேனியஸ்னு நம்ம டிசைட் பண்ண போறோம். இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். இப்ப டெல்டா ஜி நாட் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்னன்னா டெல்டா ஹெச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ் நாட். இதுதான் ஃபார்முலா. நமக்கு டெல்டா ஜி நாட் கண்டுபிடிக்க போறோம். இதுல டெல்டா எஸ் நாட்டோட வேல்யூ நமக்கு தெரியும், கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. டீயோட வேல்யூ டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க 298 கெல்வின். ஆனா நமக்கு டெல்டா ஹெச் நாட் வேல்யூ தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டெல்டா ஹெச் நாட் ஃபார்முலா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா டெல்டா யூ நாட் பிளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டெல்டா ஹெச் கண்டுபிடிச்சிட்டு அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டெல்டா ஜி நாட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தோம்னா டெல்டா ஹெச் நாட் தான் கண்டுபிடிக்க போறோம். டெல்டா யூ நாட் வேல்யூ கொடுத்துட்டாங்க -10 கிலோ ஜூல் பெர் மோல். ஆர் வேல்யூ நமக்கு தெரியும், கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314. டெம்பரேச்சர் கொடுக்குறாங்க 298 கெல்வின். இப்போ நம்ம இதுல டெல்டா என்ஜி வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா என்ஜி வேல்யூ என்னன்னா ரியாக்டன்டோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ப்ராடக்ட்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ரியாக்டன்ஸோட கோஎஃபிஷியன்ட். அப்போ ப்ராடக்ட் எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு 2D. அப்போ 2 மைனஸ் எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்குன்னா 2A பிளஸ் 1B. அப்போ 2 + 1 3. அப்போ -1 தான் நம்ம டெல்டா என்ஜி வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் டெல்டா ஹெச் நாட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா டெல்டா ஹெச் நாட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க -10 கிலோ ஜூல். அப்போ -10 எடுத்துட்டு -10 கிலோ ஜூல் பெர் மோல். இது கூட நம்ம வந்து பிளஸ் டெல்டா என்ஜி. டெல்டா என்ஜியோட வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் -1 கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்போ இதை மைனஸ்னு எழுதிக்கலாம். -1 இன்டூ ஆரோட வேல்யூ 8.314. அது வந்து ஆரோட வேல்யூ ஜூல்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஸ்டின்லேயே பார்த்தா தெரியும். ஆரோட வேல்யூ வந்து நமக்கு ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு அது ஜூல்ல இருக்கிறத நம்ம வந்து கிலோ ஜூல்ல கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப டிவைடட் பை 1000 நம்ம போட போறோம். இந்த வேல்யூ டிவைடட் பை 1000. அடுத்தது ஆர், அடுத்து டெம்பரேச்சர் கொடுக்கணும்ல. டெம்பரேச்சர் வந்து 298 கெல்வின். இங்க மைனஸ் வராது, இங்க மைனஸ் வரும், ஏன்னா -10. இப்போ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா -10 ஃபர்ஸ்ட் இருக்கு, மைனஸ் இங்க 8.314 இன்டூ 298 டிவைடட் பை 1000 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா 2.48 வரும். அப்ப மைனஸ் மைனஸ் இந்த வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெல்டா ஹெச் நாட்டோட வேல்யூ -12.48 கிலோ ஜூல் பெர் மோல்னு வரும். இதுதான் டெல்டா ஹெச் நாட்டோட வேல்யூ. இப்ப இந்த வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இப்போ டெல்டா ஜி நாட்டோட வேல்யூ நமக்கு டெல்டா ஜி நாட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். டெல்டா ஹெச் நாட்டோடது -12.48 கிலோ ஜூல் பெர் மோல் மைனஸ் டெம்பரேச்சரோட வேல்யூ வந்து 298 இன்டூ டெல்டா எஸ் நாட்டோட வேல்யூ -44 ஜூல் பெர் கெல்வின். இது ஆக்சுவலா ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல் வரும். டெல்டா எஸ் நாட்டோட யூனிட். அப்போ -44 ஜூல்ல இருக்கு. அப்போ ஜூல கிலோ ஜூல்ல கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம 1000 டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா -12.48. இதை நம்ம இது பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 298 இன்டூ 44 பை 1000 வந்து 13.112 வரும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்போ பிளஸ் 13.112 வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு டெல்டா ஜி நாட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா +0.632 கிலோ ஜூல் பெர் மோல்னு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ தான் நம்மளோட ஆன்சர். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் டெல்டா ஜி நாட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, அந்த ரியாக்ஷனோட ஸ்பான்டேனிட்டியும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்ப டெல்டா ஜி நாட் வந்து நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் ஸ்பான்டேனியஸ், இங்க பாசிட்டிவா இருக்கு. அப்ப இந்த ரியாக்ஷன் வந்து நான் ஸ்பான்டேனியஸ். இது எந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 3ல, அதாவது +0.635 கிலோ ஜூல் பெர் மோல் அண்ட் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா மேட்ச் த ஃபாலோயிங் டைப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என் வேல்யூ கொடுத்துட்டாங்க, எல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இது கொடுத்துட்டு சில ஆர்பிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மேட்ச் பண்ணணும்.
இது பார்த்தோன்னே n வேல்யூ பார்த்தோன்னே நம்ம வந்து ஈஸியா சொல்லிடலாம். n is equal to 2, 2p. N is equal to 4, 4s. N is equal to 5, 5s. And n is equal to 3, 3d. இப்போ எல் வேல்யூ மட்டும் சம்டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எல் வேல்யூ இந்த சைடு எழுதுறேன் அண்ட் கீழே இங்க ஆர்பிட்டல்ஸ் எழுதுறேன்னா 0, 1, 2, 3. ஓகே, அப்போ 0 வந்துட்டு எல் வேல்யூ 0வா இருந்தா எஸ் ஆர்பிட்டல், 1ஆ இருந்தா பி, 2னா டி, 3னா எஃப். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா n 2 அப்ப 2, எல்லோட வேல்யூ 1 அப்ப 2p, a வந்து 2. அடுத்து n 4 அப்ப 4s, சாரி 4, அண்ட் எல்லோட வேல்யூ 0 அப்ப 0னா அது s அப்போ 4s. b வந்து 3 அண்ட் c யோட வேல்யூ 5, 5னா ஆல்ரெடி இங்க 5 கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் கான்டெக்ட் நம்பர். அண்ட் எல்லோட வேல்யூ 3ன்றப்போ 3னா f அப்போ c வந்து 4 அண்ட் d ல n 3 கொடுத்துட்டாங்க, 2னா d அப்ப d வந்து 1. அப்ப இது எதுல இந்த ஆப்ஷன் எதுல கரெக்டா இருக்குன்னு பார்த்தோம்னா 2, 3, 4, 1 ஆப்ஷன் 3ல கரெக்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தோம்னா in a qualitative analysis bismuth 3 plus is detected by the appearance of a precipitate of bismuth oxyhydroxide. So calculate the pH when the following equilibrium exists at 298 Kelvin. So இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. bismuth oxyhydroxide அது வந்து என்னவா டிசோசியேட் ஆகுதுன்னா BiO பிளஸ் அண்ட் OH மைனஸா டிசோசியேட் ஆகுது. இதுல வந்து இந்த இந்த ரியாக்ஷனோட pH வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதோட ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ எழுதிடலாம் இந்த ரியாக்ஷனோடது. அப்போ பிஸ்மத் ஆக்சைடு நான் ஃபர்ஸ்ட் அப்புறம் இதான் டிவைடட் பை ரியாக்டன்ஸோடது BiO OH. எப்பவுமே சாலிட்ஸோட கான்சென்ட்ரேஷன் வந்து 1ஆ தான் இருக்கும். அப்ப இதை நம்ம எழுதும் போது நம்ம K இஸ் ஈக்குவல் டு BiO பிளஸ் அண்ட் OH மைனஸ் இப்படிதான் வரும். இப்போ ஒரு precipitate ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிஸ்மத் ஆக்சிஹைட்ராக்சைடு. ஸோ இதோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் நம்ம சாலிபிலிட்டி இது பண்ணோம் அப்படின்னா எழுதணும்னா இது வந்து எஸ்னு போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே சார்ஜ் எல்லாமே 1ஆ தான் இருக்கு. ஸோ இப்படி போட்டுக்கணும்னா அப்ப K இஸ் ஈக்குவல் டு S ஸ்கொயர்னு வரும். அப்ப எஸ் வந்து சாலிபிலிட்டி வந்து என்னவா மாறும்னா ரூட் ஆஃப் கே. ஓகே, அப்ப இதுல கேயோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க நமக்கு இந்த ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப S இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 into 10, 10 power minus 10. அப்ப இது 2 4 ரூட்டுக்கு வெளியே எடுத்தோம்னா 2 power 2, அதே மாதிரி 10 to the power minus 5 power 2 வருமா. அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா ரூட்டுக்குள்ள இருக்கும்போது அப்ப வெளியே வரும்போது 2 into 10 to the power minus 5 நம்மளோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ மோலார்ல. ஓகே, இப்போ இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இந்த வேல்யூ வச்சுதான் நம்ம ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் அதாவது pH கண்டுபிடிக்க போறோம். இப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ அயனிக் வாட்டரோட இது வந்து நம்ம பார்க்கும்போது H பிளஸ் OH மைனஸ்னு இருக்கு. H பிளஸ் OH மைனஸ். ஸோ இப்ப இதை நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும் அப்படின்னா H பிளஸ் ஓடது ஏன்னா நம்ம pH தான் கண்டுபிடிக்க போறோம். pH வந்து pH ஓட ஃபார்ம்லாம் வந்துட்டு மைனஸ் லாக் ஆஃப் H பிளஸ். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் அயன்ஸ் தானே கண்டுபிடிக்கும். ஸோ மைனஸ் லாக் ஆஃப் H பிளஸ். அப்ப H பிளஸ் இந்த சைடு வச்சுட்டு KW இங்கே கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இதுல KWயோட வேல்யூ வந்து 1 into 10 to the power minus 14. ஓகே, அண்ட் OH மைனஸ் ஓடது நம்ம சாலிபிலிட்டி இது கண்டுபிடிச்சோம் பிஸ்மத் ஆக்சிஹைட்ராக்சைடோட. அப்ப 2 into 10 to the power minus 5. அப்ப இது ரெண்டையும் இந்த 5 மேல போச்சு அப்படின்னா 14 minus 14 plus 5 இது என்ன வரும் 1/2 into 10 to the power minus 9 வரும், minus 9. இப்போ இங்க இந்த கிடைச்ச H பிளஸ் கான்சென்ட்ரேஷனை நம்ம வந்து இந்த pH வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். pH வேல்யூ வந்துட்டு pH ஃபார்ம்ல வந்து மைனஸ் லாக் ஆஃப் H பிளஸ். அப்போ இதுல மைனஸ் லாக்
அந்த H பிளஸ் ஓட கான்சென்ட்ரேஷன் எழுதணும்னா 1/2 into 10⁻⁻⁹. அப்ப இது எப்படி வரும்? -log 1/2 இன்டூ இதுல இதுல வரும் மைனஸ் ஆஃப் மைனஸ் இது வந்துடும். அப்போ பிளஸ். இப்ப நம்ம இது சால்வ் பண்ணும்போது ரெண்டுமே இப்ப log of 10⁻⁹ மைனஸ் லாக் ஆஃப் 10⁻⁹ லாக் அண்ட் இது கேன்சல் ஆயிடும். இங்க மைனஸ் மைனஸ் இருக்கு, பிளஸ் ஆயிடும். அப்ப 9 பிளஸ் லாக் ஆஃப் சாரி இங்க மைனஸ் வரும், மைனஸ் லாக் ஆஃப் 1/2 வரும், மைனஸ் லாக் ஆஃப் 1/2 வரும். இந்த 2 வந்து மேல போகுது அப்படின்னா இது வந்து பிளஸ் லாக் 2 வரும். அப்ப என்ன வரும்னா 9 பிளஸ் லாக் 2 ஓட வேல்யூ ஏற்கனவே இங்க கொடுத்துட்டாங்க 0.3010. அப்ப நம்ம pH ஓட வேல்யூ என்ன வரும்னா 9.3010. அப்ப இது எந்த ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா the correct statement with regard to secondary structure of DNA and RNAs கேட்டிருக்காங்க. இப்ப இந்த 4 ஆப்ஷன்லயுமே மெயினா எதை பத்தி பேசிருப்பாங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பத்தி, சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி, அண்ட் தென் தைமர் அண்ட் யுரேசில் பத்தி. ஸோ இதுக்கான கான்செப்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ வந்துட்டு டபுள் ஸ்ட்ராண்டட் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர், ஆர்என்ஏ வந்துட்டு இட் எக்ஸிஸ்ட் அஸ் சிங்கிள் ஸ்ட்ராண்ட். ஆனா டிஎன்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்டா எக்ஸிஸ்ட் ஆகாது. ஆர்என்ஏ இட் கேன் எக்ஸிஸ்ட் அஸ் சிங்கிள் ஸ்ட்ராண்ட். அதே மாதிரி டிஎன்ஏ ஓட 4 புரோட்டீன் பேசஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் லாஸ்டா தைமோன். இது டிஎன்ஏக்கு. ஆர்என்ஏக்கானது அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைனுக்கு பதிலா இங்க யுரேசில் பேஸ் இருக்கு. சோ இதுதான் நம்ம இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். இப்ப கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So RNA possesses a single strand helix na ஆமா it possesses single strand helix and it contains thymine as one of the 4 bases and கேட்டா no, it contains uracil as one of the 4 bases. நெக்ஸ்ட் அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க டிஎன்ஏ possesses a double stranded helix ஆனா ஆமா it possesses a double stranded helix structure and contains thymine as one of the 4 bases ஆனா ஆமா it contains thymine. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்என்ஏ possess டபுள் ஸ்ட்ராண்ட் ஹீலிக்ஸ்னா தப்பு, சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அண்ட் டிஎன்ஏ possess சிங்கிள் ஸ்ட்ராண்ட்னா நோ, இட் possesses டபுள் ஸ்ட்ராண்ட். அப்ப இதுவும் தப்பு. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க the pair of molecules that are metamers among the following is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மெட்டாமர்ஸ்க்கு டெஃபினேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மெட்டாமர்ஸ்னா என்ன அப்படின்னு. அது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் தான். இட்ஸ் a ஸ்ட்ரக்சரல் ஐசோமர். It arises due to different alkyl groups on either side of same divalent group. இப்ப இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, இங்க ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, CH3 CH2 CH2OH அண்ட் அடுத்தது வந்து CH3 CHOH CH3. இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ரெண்டு பக்கமும் உள்ள ஆல்கைல்ல வேரியேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த பக்கம் மட்டும்தான் ஆல்கைல் இருக்கு, இந்த பக்கம் இல்ல. அதே மாதிரி இங்க இருக்கு, இங்க இதுக்கப்புறமும் எந்த குரூப்பும் அட்டாச் ஆகல. சோ இது மெட்டாமர்ஸ் கிடையாது, இது ஜஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ், மெட்டாமர்ஸ் கிடையாது. அதே மாதிரி இங்க பார்த்தா இது ஃபுல்லா ஆல்கைல் செயின் தான். இதுல CH3 குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு CH2 CH3 இருக்கு. அகைன் இதுவுமே இங்க எந்த ஃபங்க்ஷனல் குரூப்புமே இல்லை, ஜஸ்ட் ஆல்கைல் செயின் தான் இருக்கு. இதுவுமே ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் தான், சோ இதுவும் மெட்டாமர்ஸ் கிடையாது. தேர்ட் இது பார்த்தோம் அப்படின்னா CH3 COCH3 அசிட்டோன் கொடுத்திருக்காங்க. அதே இதுல பார்த்தோம்னா CH3 CH2 CHO ஆல்டிஹைட் கொடுத்திருக்காங்க. ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் தானே இருக்கணும், ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும், பட் ஆல்கைலோட பொசிஷன் மட்டும்தான் மாறி இருக்கும். அதுக்கு பேர் தான் மெட்டாமர்ஸ். அப்ப இது மெட்டாமர்ஸ்ன்னு கேட்டா கிடையாது. ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈத்தர் லிங்கேஜ் இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. அப்ப இதோட ஈத்தர் லிங்கேஜ்ன்றப்போ
CH2 CH2 CH3 இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். அடுத்த இதுல CH3 CH2O, இங்க அடுத்த இதுல ஈத்தர் லிங்கேஜ் இருக்கு. அப்போ இங்க ஆல்கைல் குரூப்ஸ் வந்து வேரி ஆயிருக்கு. ஈத்தர் லிங்கேஜ்க்கு ரெண்டு ரெண்டு காம்பவுண்டுக்கும் நடுவில். அப்ப இதுதான் மெட்டானஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. இப்போ நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல ஐசோமெரிசம் பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன சில காம்ப்ளெக்சஸ் கொடுத்துட்டு டைப் ஆஃப் ஐசோமெரிசம் கொடுத்துட்டு நம்மள ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க எது எதோட மேட்ச் ஆகும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னே ஈஸியா எதை சால்வ் பண்ணிடலாம்னா லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஏன்னா எது வந்துட்டு எந்த குரூப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரேட் இருந்ததுன்னா NO அட்டாச் ஆகலாம், இல்ல ONO அட்டாச் ஆகும். இப்ப நைட்ரேட் குரூப்போ இல்ல டயசல்ஃபேட் குரூப்போ இருந்தது அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா அது லிங்கேஜ் ஐசோமர் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்படின்றப்போ நம்ம இதுல பார்த்தோம்னா நைட்ரேட் குரூப் இங்கதான் இருக்கும், இங்கதான் லிங்கேஜ் ஐசோமரிசம் இருக்கும். ஸோ C வந்து 4ன்னு நம்ம எழுதிடலாம். எடுத்தோன்னா நம்ம லிங்கேஜ் ஐசோமரிசம் இதுதான் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து சால்வேட் ஐசோமரிசம். சால்வேட் அப்படின்றப்போ வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸும் உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறது. ஸோ அதை தான் நம்ம சால்வேட் ஐசோமரிசம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க வாட்டர் மாலிக்யூல் எங்க இருக்கு? ஸோ D வந்து இட் கோஸ் வித் 2. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம எது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர் எது ஆப்டிக்கல் ஐசோமர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். ஸ்ட்ரக்சர் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். இந்த ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ்ல இப்படியும் இருக்கலாம், சிஸ் சைடும் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கலாம், இல்ல டிரான்ஸ்லயும் இது சிஸ் அட்டாச்மெண்ட், டிரான்ஸ் பொசிஷன்லயும் குரூப் அட்டாச் ஆயிருக்கலாம். ஸோ இது வந்து சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம். சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் நம்ம இன்னொரு மாதிரி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஸோ A வந்து 3. அடுத்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோபால்ட் எத்திலின் டயமின் காம்ப்ளெக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இப்படி ஃபார்ம் ஆகும் வச்சுக்கலாம். இங்க ஒரு எத்திலின் டயமின், தென் இங்க ஒரு எத்திலின் டயமின், அண்ட் தென் இங்க ஒரு எத்திலின் டயமின். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம மிரர் இமேஜ் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மிரர் இமேஜ் வந்து சேமா இருக்காது. இது வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜா தான் இருக்கும். அப்ப நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜா இருந்தது அப்படின்னா அது ஆப்டிகல் ஐசோமரிசம் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுக்கும். அப்ப B வந்து 1. இப்ப இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 1 4 2 ஆப்ஷன் 4ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினும் மேட்ச் த ஃபாலோயிங் டைப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதோட யூனிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் ஃபார்ம்லாம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியா அதுல n வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார்முலா வந்து மோல் பவர் 1 மைனஸ் n லிட்டர் பவர் n மைனஸ் 1 பர் செகண்ட். ஓகே, இப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு n வந்து 0. இப்போ n 0வா இருக்குன்னா மோல் பவர் 1 மைனஸ் 0 லிட்டர் பவர் 0 மைனஸ் 1 பெர் செகண்ட்னு இருக்கும். அப்ப நம்ம இதுக்கு சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா மோல் பவர் 1 லிட்டர் பவர் மைனஸ் 1 பெர் செகண்ட். அப்ப இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 4ல இருக்கு. ஆப்ஷன் 4 தான் ஏ வந்து 4. அடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். n இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப இதுல 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மோல் பவர் 1 மைனஸ் 1 லிட்டர் பவர் 1 மைனஸ் 1 பெர் செகண்ட். அப்ப இதுவும் 0 ஆயிரும். எது பவர் 0னாலும் 0 தான். அப்ப 0 0. அப்ப நமக்கு பெர் செகண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு பெர் செகண்ட் B வந்து 3. அடுத்து அதே மாதிரி செகண்ட் ஆர்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மோல் பவர் 1 மைனஸ் 2 மோல் பவர் 1 மைனஸ் 2 லிட்டர் பவர் 2 மைனஸ் 1 பெர் செகண்ட் வரும். அப்போ மோல் பவர் மைனஸ் 1 லிட்டர் பவர் 1 பெர் செகண்ட். அப்ப அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 1ல இருக்கு. அப்ப செகண்ட் ஆர்டருக்கு இது. அதே மாதிரி தேர்ட் ஆர்டருக்கு டிக்கு ஆப்ஷன் 2, சிக்கு 1 டிக்கு 2. அப்ப இந்த 4 3 1 2 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 2ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இருக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the கரெக்ட் ஐயூபேக் நேம் ஆஃப் த காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டோட ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளதுலயே லாங்கஸ்ட் செயின் எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்.
அப்ப நம்பர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் செயினை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 அப்படியே நம்பர் பண்ணலாம். இல்ல இந்த பக்கம் இந்த இதை விட்டுட்டு 6 7 அப்படியே நம்பர் பண்ணலாம். ஏன்னா இங்கேயும் ஒரு எத்தல் குரூப் தான் இருக்கு, இங்கேயும் ஒரு எத்தல் குரூப் தான் இருக்கு. ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட் செயினாவே நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் செயினாவே நம்பர் பண்ணிடலாம். 6 7. ஆனா இங்க என்ன ஒரு டிஃபிகல்ட்டி வரும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் குரூப்பை தான் ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணும். அப்படின்றப்போ நமக்கு நம்பரிங் இந்த ஆர்டர்ல தான் வரணும். 7 இந்த ஆர்டர்ல தான் வரணும். நமக்கு இப்படி வரக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மெத்தில் குரூப் வந்துருது, அடுத்துதான் எத்தில் குரூப் வருது. அப்ப நமக்கு ஆர்டர் இப்படி வரணும், இப்படி வராது. அப்ப நம்ம எப்படி நம்பர் பண்ண போறோம் அப்படின்னா, இங்க 10th கொஸ்டின் பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா த கரெக்ட் ஐயூபேக் நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். ஸோ இந்த ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு இதோட ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி நம்பர் பண்ணலாம் அப்படின்னா, எது வந்து லாங்கஸ்ட் செயின் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 கார்பன் இருக்கு. ஸோ இது ஒரு லாங்கஸ்ட் செயின். அதே மாதிரி வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா லாங்கஸ்ட் செயின் வர்றதுக்குன்னு பார்த்தோம்னாலும் 1 2 3 4 5 6 7 இதுவுமே 7 செயின் தான். அதனால வேற லாங்கஸ்ட் செயின்க்கு பாசிபிலிட்டி இல்ல. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுனதே கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்றப்போ நம்ம இந்த ஆர்டர்ல எழுத முடியாதா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா எத்தில் குரூப் வந்து ஹை ப்ரையாரிட்டி குரூப் மெத்திலை விட. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எத்தில் தான் வரணும், அடுத்துதான் மெத்தில். அப்ப எத்திலுக்கு 5வது நம்பரும் இதுக்கு 3வது நம்பரும் கொடுக்க முடியாது. எத்திலுக்கு வந்து தேர்ட் நம்பர்ல தான் வரணும். அதனால நம்ம இந்த ரைட் சைடு நம்பரிங்க இந்த சைடு நம்பரிங்க நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்பர் பண்ணோம்னா நம்ம எப்படி எழுதலாம் இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூவன்ஸ் எழுதிடணும். ரைட், சப்ஸ்டிடியூவன்ஸ் எழுதுறதுமே ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் எழுதணும். எத்தில் மெத்தில். அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும்? இ தான் ஃபர்ஸ்ட் வரும், எம் அடுத்துதான் வரும். அப்படின்றப்போ 3 எத்தில். 5th பொசிஷன்ல மெத்தில் இருக்கு, 5 மெத்தில். எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்த்தா 6 கார்பன். அப்ப ஹெப்டேன். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்ப 11th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a bulb is rated at 150 watts converting 8% energy into light. அப்ப if the energy of one photon is 4.42 into 10 to the power minus 19 joule, how many photons are emitted by the bulb per second அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எனர்ஜி ஆஃப் ஒன் photon கொடுத்துட்டாங்க, which is 4.42 into 10 to the power minus 19 joule. இதுக்கு நமக்கு எனர்ஜியோட ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், என்னன்னா E is equal to H nu. ஸோ அதோட வேல்யூ தான் 4.42 into 10 to the power minus 19 joule. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனர்ஜி எனர்ஜி வந்து பல்ப் இஸ் ரேட்டட் அட் 150 வாட்ஸ். அப்ப இது கொடுத்துட்டாங்க 150 வாட்ஸ்னு. சாரி, அதோட பவர் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்ப எவ்வளவு எனர்ஜின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அதோட ஃபார்முலா வந்து எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டூ டைம். அப்ப இங்க பவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 150 வாட்ஸ்ன்னு. டைம் வந்து பர் செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பர் செகண்ட்னா 1 செகண்ட். அப்ப இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 150 வாட் செகண்ட் வந்து நமக்கு ஜூல் பர் செகண்ட். அப்போ வாட் பர் செகண்ட் நமக்கு ஜூல். அப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8% ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு லைட். 8% எனர்ஜி லைட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து 150 ஜூல்ல 8% எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். 8/100. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 12 ஜூல்ஸ்னு வரும். 12 ஜூல்ஸ். நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி E is equal to H mu. இப்போ நமக்கு எத்தனை போட்டான்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஃபார்முலா எப்படி மாறும்னா E is equal to NH mu. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹவு many photons. அப்ப எத்தனை photons எமிட் ஆகுது பெர் செகண்ட்ல அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த N வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா N இங்க வச்சுட்டு Hmu இங்கே கொண்டுட்டு போனோம்னா E/H mu வரும். ஸோ இந்த ஃபார்முலால தான் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். அப்ப N நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க போறோம். ஈயோட வேல்யூ, எனர்ஜியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். எவ்வளவு அப்படின்னா 12 ஜூல். 12 ஜூல். ஏன்னா இந்த ரியாக்ஷன்ல 8% எனர்ஜி லைட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. இவ்வளோ எனர்ஜில 8% தான் லைட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு, ஜஸ்ட் 12%. அப்ப இங்க 12 கொடுக்குறோம், 115 எழுதிடக்கூடாது. 12 டிவைடட் பை ஹெச்மியோட வேல்யூ ஏற்கனவே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, 4.42 into 10 to the power minus 19 ஜூல்.
இப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூன்னா 10⁻−19 மேல போயிட்டு 10⁻19 மாறிடும். அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 12 டிவைடட் பை 4.42 ஜூல் கேன்சல் ஆயிடும். 12 டிவைடட் பை 4.42 வந்து நமக்கு என்ன வரும்னா 2.715 இன்டூ 10⁻−19 வரும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச என்னோட வேல்யூ. சரி, எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் வேல்யூ 2.71 இன்டூ 10⁻19. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீத்தேன் ரியாக்ட்ஸ் வித் ஸ்டீம் at 1273 Kelvin in the presence of nickel catalyst to form அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீத்தேன் வந்து ரியாக்ட்ஸ் வித் ஸ்டீம். ஸ்டீம்னா இட்ஸ் வாட்டர், ரைட்? ஸோ வாட்டர், gaseous form of water reacts with steam in the presence of nickel catalyst. என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கேஸ் அண்ட் 3 molecules of H2 கேஸ். ஸோ இதுதான் வந்து சின் கேஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ரியாக்ஷனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டீம் ரிஃபார்மிங் ஆஃப் மீத்தேன். இந்த ரியாக்ஷன் வந்து ஹை டெம்பரேச்சர்ல நடக்கும். இட் இஸ் 1273 கெல்வின். நிக்கல் கேட்டலிஸ்ட் வச்சு நடக்கும்போது நமக்கு CO அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காம்பவுண்ட் P அதோட மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. It gives a red-orange precipitate with 2,4-DNP reagent and it does not reduce Felling's reagent. On drastic oxidation with chromic acid, T gives an aromatic compound Q that produces effervescence on treatment with aqueous NaHCO3. So in the word effervescence or aromatic compound, it produces effervescence-நாலே அந்த aromatic compound வந்து carboxylic acid-ஆ தான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா ஆப்ஷன்லயுமே கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹிண்ட்டை வச்சு மட்டும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்தோம்னா நம்ம காம்பவுண்ட் டீயோட மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, C8H8O. ஸோ நம்ம இப்போ இதுக்கு டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட ஃபார்முலா வந்து என்னன்னா 2C + 2 - H. அப்போ 2 கார்பன் +2 - H 8 ஹைட்ரஜன். அப்போ இது பண்ணும்போது நமக்கு 5 வருது. அப்போ இந்த 5 வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா 4 வேல்யூல இந்த 4 வேல்யூ இட் மைட் பி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அரோமேட்டிக் ரிங் அண்ட் 1 வந்து கார்பனைல் இருக்கிறதுக்கான ஒரு இதா இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருந்ததுல அது வந்து 2,4-DNP டெஸ்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரியாக்ஷன். அப்போ 2,4-DNPன்றது இந்த ரியாக்ஷன் வந்து இது கூட ரியாக்ட் பண்ணும்போது கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஆன ஆல்டிஹைட் கீட்டோன் கூட ரியாக்ட் பண்ணும்போது எல்லோ precipitate ஆர் ரெட்டிஷ் ஆர் ஆரஞ்சு precipitate கிடைக்கும். ஸோ அதை வச்சுதான் நம்ம கார்பனைல் குரூப் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ 2,4-DNP டெஸ்ட் அது வந்து பாசிட்டிவ் கொடுக்குது அப்படின்னாலே அங்க கார்பனைல் குரூப் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா இட் டஸ் நாட் ரெடியூஸ் Felling's reagent. அப்போ இதுல ஆல்டிஹைட் இட் ரெடியூசஸ் Felling's reagent, கீட்டோன் பண்ணாது. அப்போ இந்த கார்பனைல் குரூப்ல இது கீட்டோனா இருக்க சான்ஸ் இருக்கு. இப்போ அடுத்த இது பார்த்தோம்னா அடுத்த க்ளூஸ் நம்ம சால்வ் பண்ண பார்த்தோம்னா என்ன கொடுத்திருந்தாங்கன்னா குரோமிக் ஆசிடோட இந்த காம்பவுண்ட் P வந்து ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு அரோமேட்டிக் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரோமேட்டிக் ப்ராடக்ட் விச் இஸ் Q. இந்த Q வந்து NaHCO3 ரியாக்ட் ஆகும்போது எஃபர்வசன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப Q வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பென்சாயிக் ஆசிட் தான், அதாவது ஆசிட் தான் அப்படின்னு. இப்ப இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மாலிகுலர் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்கனாலே நம்ம ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி எத்தனை டபுள் பாண்ட்ஸ் இருக்கும், அரோமேட்டிக் ரிங் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும். ஸோ அப்ப இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இங்க 5. அப்ப இந்த 5 வந்து இதுல 4 வந்து இட் கேன் பி டியூ டு அன் அரோமேட்டிக் ரிங் அண்ட் 1 வந்து கார்பனைலோட கான்ட்ரிபியூஷனா இருக்கலாம். கார்பனைலோட கான்ட்ரிபியூஷன் எதை வச்சு சஸ்பெக்ட் பண்றோம்னா 2,4-DNP டெஸ்ட்டுக்கு இது பாசிட்டிவ் ஆன்சர் கொடுக்குது. இப்போ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த 2,4-DNP ரியேஜென்ட் வந்து எய்தர் எல்லோ ஆர் ரெட் precipitate கொடுக்கும்.
ஸோ அது கார்பனைல் காம்பவுண்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே வந்து இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் டஸ் நாட் ரெடியூஸ் ஃபெல்லிங்ஸ் ரீஏஜென்ட்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஆல்டிஹைடு வந்து ஃபெல்லிங்ஸ் ரீஏஜென்ட் ரெடியூஸ் பண்ணும் கார்பனைல் குரூப்ஸ்ல, ஆனா கீட்டோன் பண்ணாது. ஸோ இது வந்து கார்பனைலையும் இது வந்து கீட்டோன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு அரோமேட்டிக் ரிங் இருக்கு. அந்த ரிங்ல ஒரு CO குரூப் இருக்கு. அப்ப நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்கிறது CH H80. அப்ப இது ஃபர்ஸ்ட் பென்சீன் ரிங் இருக்கிறது வந்து C6H5 சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. பிளஸ் நமக்கு ஒரு C ஒரு O ஆட் ஆயிருக்கு. அப்ப சேர்க்கும் போது C7H5 ஓன்னு வந்துருச்சு. நமக்கு பேலன்ஸ் என்ன வரணும்? ஒரு கார்பன் வரணும், 3 ஹைட்ரஜன் வரணும். அப்ப இங்க இந்த COவோட ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப அப்படி இது பண்ணும்போது தான் நம்ம இது பண்ண முடியும் CH H80. இப்ப இதை நம்ம ஸ்ட்ரக்சரா அசியூம் பண்ணிக்கணும். இது ஸ்ட்ரக்சர் அசியூம் பண்ணிட்டு நம்ம அடுத்த கொடுத்துருக்கதெல்லாம் சால்வ் பண்ணலாம். இப்ப இது கரெக்டா இல்லைன்னா மேபி நம்ம வேற ஸ்ட்ரக்சர் அசியூம் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் COCH3. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஆன் drastic oxidation with chromic acid P gives an aromatic compound Q. So COCH3 பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் குரோமிக் ஆசிட் வச்சு ஆக்சிடைஸ் பண்ணும்போது அது ஆசிடா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஆசிட் வந்துட்டு பைகார்பனேட்டோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து எஃபர்வசன்ஸ் வருதுன்றாங்க. எஃபர்வசன்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்னாலதான் வரும். அப்போ ஆசிட் வந்து ஆப்வியஸா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அப்போ நமக்கு ஃபார்ம் ஆயிருக்க காம்பவுண்ட் P வந்துட்டு அசிட்டோஃபீனோன் அண்ட் Q வந்து பென்சாயிக் ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஸ்ட்ரக்சரே நம்ம மாத்தி எழுதியிருக்கோம். பியோட ஸ்ட்ரக்சர் வேறையா இருக்குன்னு வச்சுக்கணும். COCH3 CO ஜஸ்ட் நமக்கு வேற எங்கேயுமே CH3 வர முடியாது இல்லையா? இங்கே வர முடியாது. இட் ஹாஸ் டு பி அட்டாச் டு த கார்பனைல் குரூப். அப்போ P வந்து இட்ஸ் அசிட்டோஃபினோ அண்ட் Q வந்து பென்சாயிக் ஆசிட். அதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 4 அசிட்டோஃபினோ அண்ட் பென்சாயிக் ஆசிட். இப்போ 14th question மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு மாலிக்யூல்ஸ் கொடுத்துட்டு இதுல எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு, எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு நமக்கு அதோட ஸ்ட்ரக்சர் வரையணும். ஃபர்ஸ்ட் CH4 ஈஸில இருந்தே ஆரம்பிப்போம். CH4 வந்து 4 ஹைட்ரஜன் இருக்கும். அப்ப 4 சிக்மா பாண்ட்ஸ் ஈஸியா சொல்லிருக்கோம். அப்ப C வந்து 3. அடுத்து C2H4ன்றப்போ C டபுள் பாண்ட் C 2 கார்பன் 4 ஹைட்ரஜன். அப்ப இங்க ஒரு டபுள் பாண்ட், அதாவது ஒரு பை பாண்ட், டபுள் பாண்ட் தான் பை பாண்ட் வரும். ஒரு பை பாண்ட். எத்தனை சிக்மா பாண்ட்னா 1 2 3 4. இங்க ஒரு சிக்மா பாண்ட். ஸோ இது பை பாண்ட் இருக்கு, இங்க ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு. ஸோ 5 சிக்மா பாண்ட். அப்ப C2H4 வந்து 4. அடுத்து C2H2 2 கார்பன் வெறும் ஒரு ஹைட்ரஜன். அப்ப இங்க எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குன்னா இது ஒரு பை பாண்ட், இது ஒரு பை பாண்ட். அப்ப 2 பை பாண்ட். 2 பை பாண்ட். சிக்மா பாண்ட் வந்துட்டு 1 2 இங்க 1 3. அப்போ 3 சிக்மா பாண்ட். அப்ப C2H2 வந்து B வந்து ஆப்ஷன் 1. அண்ட் NH3 பார்த்தோம் அப்படின்னா அமோனியா, ஹைட்ரஜன், இங்க ஒரு லோன் பேர் இருக்கும் அமோனியாக்கு. VSEPR தியரியில இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இங்க மேல ஒரு லோன் பேர் இருக்கு. அப்ப இது 2. D வந்து 2. அப்ப ஆன்சர் வந்து 4133. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த ஃபாலோயிங் 2 reactions give the same foul smelling product அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது C2H5Cl எக்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ப்ராடக்ட்டும் ஃபவுல் ஸ்மெல்லிங் தான். தே ஆர் சேம் ப்ராடக்ட். இட்ஸ் அ ஃபவுல் ஸ்மெல்லிங் ப்ராடக்ட் Z. அண்ட் அசிட்டமைடு, இங்க ஒரு அசிட்டமைட் கொடுத்துட்டு அது புரோமின் NaOH, அது ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அதை திரும்ப குளோரோஃபார்ம் KOH ஓட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்டும் Z தான். ஸோ இந்த ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணோம்னா C2H5Cl இது வந்து AgCN சில்வர் சைனைடோட ரியாக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து C2H5NC ஐசோசைனைட் ஃபார்ம் ஆகும். ஃபவுல் ஸ்மெல்லிங் ஆர் இந்த இரிட்டேட்டிங் ஸ்மெல்லிங் இந்த மாதிரினாலே
நமக்கு வந்து ஐசோசைனைட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சல்ஃபர் காம்பவுண்ட் ஒன்று ஃபவுல் ஸ்மெல்லிங் ஒரு ராட்டன் எக் ஸ்மெல்லாம் சல்ஃபர் காம்பவுண்ட் வரும். ஆனா ஐசோசைனைட் வந்து இது வந்து அங்க மென்ஷன் பண்ண இந்த மாதிரி ஃபவுல் ஸ்மெல்லிங் இல்ல ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான ஸ்மெல் வரதெல்லாம் ஐசோசைனைட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து Z வந்து நமக்கு C2H5NC அண்ட் X வந்து AgCN. கொஸ்டின்ல கொடுத்திருந்தபடி. அடுத்து வந்து அடுத்த ரியாக்ஷன் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா C2H5CONH2. அதாவது இந்த அமைடு இருக்கு இல்லையா அசிட்டமைட். அசிட்டமைட் குரூப்ல Br2NaOH. ஸோ இது வந்து ஹாஃப்மன் புரோமமைட் ரியாக்ஷன். இதுல வந்து இந்த CO குரூப் அப்படியே வெளியே போயிட்டு நமக்கு C2H5NH2 வரும். இந்த C2H5NH2 நம்ம குளோரோஃபார்ம் அண்ட் ஆல்கஹாலிக் KOHல போடுவோம். ஸோ இது வந்து லேப்ல ஒரு ஒரு டிடெக்ஷன் டெஸ்ட். ஆக்சுவலா பிரைமரி அமினை டிடெக்ட் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு கொடுத்திருக்க காம்பவுண்ட் அன்னோன் காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க. அதுல என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சப்போஸ் அதுல பிரைமரி அமன் இருந்தது அப்படின்னா அந்த டெஸ்ட் டியூப்ல நம்ம ஃபர்ஸ்ட் அந்த காம்பவுண்டை கொஞ்சம் போட்டுட்டு குளோரோஃபார்ம் ஆட் பண்ணுவோம். குளோரோஃபார்ம் ஆட் பண்ணிட்டு KOH ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி ஃபவுலா இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலே அங்க வந்து ஐசோசைனேட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு இருக்கும். ஐசோசைனேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப ஐசோசைனேட் ஃபார்ம் ஆனாலே அது பிரைமரி அமின் இருந்தா மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்க வந்திருக்க ஆன்சர் வந்து ஐசோசைனேட், எத்தில் ஐசோசைனேட். ஸோ இப்போ எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா AgCN, Z வந்து எத்தில் ஐசோசைனேட். இது எந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 AgCN and C2H5NC. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the number of hydrogen atoms present in 5.4 gram ureas அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 5.4 கிராம்ஸ் யூரியால நமக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. யூரியாவோட மோலார் மாஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் அவகேட்ரோ நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் யூரியாவோட ஸ்ட்ரக்சர் வந்துருக்கலாம். என்ன வரும்னா NH2CO NH2. அப்போ ஒரு யூரியா மாலிக்யூல்ல நமக்கு மொத்தம் 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மோல்ஸ் ஆஃப் யூரியா கால்குலேட் பண்ணிக்குவோம். மோல் வந்து ஃபார்முலா என்னன்னா வெயிட் பை மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் ஆர் மோலார் மாஸ் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப வெயிட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க 5.4 கிராம் ஆஃப் யூரியா அண்ட் மாலிகுலர் வெயிட் வந்து 60 கிராம் பர் மோல்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ 5.4 டிவைடட் பை 60 வந்து என்ன வரும் அப்படின்னா 0.09 கிராம் கிராம் கேன்சல் ஆயிரும். மோல் மேல போயிடும். பெர் மோல் மேல போகும்போது மோல் ஆயிரும். அப்போ மோல்ஸ் ஆஃப் யூரியா வந்து 0.09 மோல் இவங்க கொடுத்திருக்க வெயிட்டுக்கு. அப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா கொடுத்திருக்க வெயிட்டுக்கான மோல்ஸ் ஆஃப் யூரியா எவ்வளவு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இன்டு அவகேட்ரோ நம்பர். இப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.09 மோல் இன்டு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 4 இன்டு 6.022 சாரி 6.022 into 10 to the power 23 particles per mole. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 2.168 into 10 to the power 23. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.168 into 10 to the power 23 ஆப்ஷன் 4. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேயே எது இன்கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா நைட்ரஜன் கேன் ஃபார்ம் p மல்டிபிள் பாண்ட்ஸ் வித் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா நைட்ரஜன் மாலிகுலே n ட்ரிபிள் பாண்ட் என்னதான் இருக்கு. ஸோ இட் கேன் ஃபார்ம் நைட்ரஜன் மல்டிபிள் பாண்ட்ஸ். ஓகே. ஸோ அது இங்கேயுமே p ஆர்பிட்டல்ஸ் தான் இன்வால்வ் ஆகும், இங்கேயுமே p ஆர்பிட்டல்ஸ் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது PC2H5 thrice and C6H5 thrice form d pi bonds with transition metals.
ஏன்னா இது நைட்ரஜனுக்கு அடுத்து போகும்போது இங்க டி ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல ஆல்ரெடி வேக்கன்ட் டி ஆர்பிட்டல்ஸ் தான் இருக்கும். வேக்கன்ட் ஒரு ஹாஃப் ஃபில்ட் ஒரு ஃபில் டி ஆர்பிட்டல்ஸ் தான் இருக்கும். அப்ப இங்கேயுமே டி ஆர்பிட்டல்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கும். இப்ப நைட்ரஜனுக்கு பார்த்தாதான் அங்க வந்து வெறும் பி ஆர்பிட்டல்ஸ் தான் இருக்கும். அதோட ஸ்மால் சைஸ்னால டி ஆர்பிட்டல்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆயிருக்காது அக்கார்டிங் டு பொசிஷன் இந்த பீரியாடிக் டேபிள். ஆனா பாஸ்பரஸும் இதுக்கும் அப்படி இல்லை. பாஸ்பரஸ்க்கும் ஆர்சனிக்கும் அப்படி இல்லை. அப்படின்றப்போ they can form d pi bond with transition methods. So இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ் ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி ஷோ கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி. கேட்டனேஷன் என்னன்னா இப்ப கேட்டனேஷனுக்கு காமனான எக்ஸாம்பிள் வந்து கார்பன். ஏன்னா கார்பன் தான் அது கூடவே அது பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டே போகும். CH3 CH2 அந்த மாதிரி வருஷத்துல ஃபார்ம் பண்ணிட்டே போகும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பாஸ்பரஸ் ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனிக்கு இருக்கு. பிகாஸ் இப்போ சில ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துட்டோம்னா அங்க பாஸ்பரஸ் பாண்ட் ஸோ இருக்கு. அதுக்கு கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி இந்த 3 காம்பவுண்ட்ஸ்க்குமே இருக்கு. மூணு ஆட்டம்ஸ்க்குமே இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3யும் கரெக்ட். இப்போ நைட்ரஜன் கேன் ஃபார்ம் d pi பாண்ட் வித் ஆக்சிஜன் கேட்டா நோ. ஏன்னா இங்கேயுமே பி ஆர்பிட்டல்ஸ் தான் இன்வால்வ் ஆகுது, இங்கேயும் பி ஆர்பிட்டல்ஸ் தான் இன்வால்வ் ஆகுது. ரெண்டுமே பீரியாடிக் டேபிள்ல பக்கத்துல தான் இருக்கு. ரைட். ஸோ இங்க டி ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா which one of the following is an ambidentate ligand. ஸோ ambidentate ligandனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு NO2 எடுத்துக்கலாம். NO2 வந்து ஒரு மெட்டலோட என்ன பைண்ட் ஆகுதா இல்லைன்னா ONO பைண்ட் ஆகுதா? ஒரு லிகாண்ட்ல 2 ஆட்டமுமே பைண்ட் ஆகலாம் மெட்டலோட. அந்த பாசிபிலிட்டி இருக்க லிகாண்ட்ஸ் தான் ஆம்பிடென்டேட் லிகாண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க தயோசைனேட் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா மெட்டலோட இப்படியும் பைண்ட் ஆகலாம், இல்லை இப்படியும் பைண்ட் ஆகலாம். ஸோ அதனாலதான் தயோசைனேட் வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட். இல்லை ஆக்சலேட் பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் COO- தான். இதுல ஒரு ஆக்சிஜன் மட்டும்தான் பைண்ட் ஆகும். ஸோ இது ஆம்பிடென்டேட் கிடையாது. அதே மாதிரிதான் எத்திலின் டயமண்டும் CH2NH2 அதுலயுமே நைட்ரஜன் தான் பைண்ட் ஆகும். ஸோ இதுவும் கிடையாது. அதே மாதிரி எத்திலின் டைவின் டெட்ரா அசிட்டேட்ல இருக்க அந்த மைனஸ்ல இருக்க ஆக்சிஜன் அதுதான் போய் மெட்டலோட பைண்ட் ஆகும். கார்பன் வேற எதுவுமே பைண்ட் ஆகும். ஸோ இதுவும் கிடையாது. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா the correct order of increasing metallic character of sodium, beryllium, phosphorus, magnesium, silicon. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர்ல எழுதிடலாம் எல்லாமே. யா ஸோ இப்போ எழுதும் போது சோடியம் அடுத்து மெக்னீஷியம், கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் சாரி சோடியம், லித்தியம், பெரிலியம் மேல வரும். ஸோ பெரிலியம் இங்க போரான்க்கு கீழே அலுமினியம். ஸோ போரான் குரூப் இல்ல. அடுத்து வந்து சிலிக்கன், கார்பன், சிலிக்கன் அண்ட் தென் ஃபைனலா பாஸ்பரஸ், நைட்ரஜன் கீழே பாஸ்பரஸ். ஸோ இதுதான் ஆர்டர். இப்போ மெட்டாலிக் கேரக்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்க்ரீசிங் மெட்டாலிக் கேரக்டர் ஆர்டர்ல எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் அ பீரியட் என்ன நடக்கும் அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஆர் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன் அ குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கரெக்ட் ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடு போகும்போது கம்மியாகும் சொல்லிருக்கோம். அப்போ பாஸ்பரஸ் தான் உள்ளதுலே கம்மி, அடுத்து சிலிக்கன், அடுத்து மெக்னீஷியம், பெரிலியம் பார்க்கும்போது அதாவது அலாங் த குரூப் வந்துட்டு நமக்கு மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. பெரிலியம் விட மெக்னீஷியம் கூட மெட்டாலிக் கேரக்டர் ஜாஸ்தி. அப்ப இதுக்கு அடுத்து பெரிலியம் வரும், மெக்னீஷியம் வரும், அடுத்து சோடியம். இந்த ஆர்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்பரஸ், சிலிக்கான், பெரிலியம், மெக்னீஷியம், சோடியம். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கியூமின் டு ஃபீனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா இந்த O2H2OH+,
CO2 and final followed by hydrolysis இந்த reagent தான். அப்ப A வந்து true. அடுத்து CH3COOH எதுவா கன்வெர்ட் ஆகுதுன்னா எத்தனாலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்க எந்த ரியேஜென்ட் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது CH3OH H பிளஸ் இந்த ரியேஜென்ட் 3. அப்போ B வந்து 3. நான் இங்க ரிடக்ஷன் நடந்திருக்கு. கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஆல்கஹாலா ரிடக்ஷன் நடந்திருக்கு. இங்க கொடுத்திருக்க இதுல நமக்கு ரெடியூசிங் கேட்டலிஸ்ட்னா அது 3 மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 3. அடுத்தது இதுல ஆல்கஹால் வந்து ஆல்கஹாலோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. CH3CH2OH இங்க வந்து பிரைமரி ஆல்கஹாலா இருந்தது இங்க செகண்டரி ஆல்கஹாலா மாறி. ஸோ அதுக்கு என்ன ரியேஜென்ட் யூஸ் ஆகும் அப்படின்னா கார்ன் சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ். ஸோ சி வந்து 4. அடுத்து பென்சீன் டு ஃபீனால் வந்து ஓலியம் MaOH H பிளஸ். பி வந்து இதான் ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 3 4 1. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்தோ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் is not is most common in lanthanides. Cerium still shows +4 oxidation state because அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீரியம் வந்து எல்லா லாந்தனைட் அயான்ஸ்க்கும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் காமன். ஆனா சீரியம்ல மட்டும் ஏன் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆஃப்டர் லூசிங் ஒன் மோர் எலக்ட்ரான் இட் அக்வைஸ் அ 4f14 கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீரியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சீரியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா 4f1 5d1 6s2. இதுல இருக்க இந்த 4 எலக்ட்ரானே அது லூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். அப்ப அது 4f0 ஸ்டேட்டுக்கு போன மாதிரி தான் இருக்கும். 4f14 ஸ்டேட் இல்ல. அப்ப கொடுத்திருக்க ஆப்ஷன் 1 தப்பு. இந்த மாதிரி த நியரஸ்ட் இன்னர் கேஸ் இஸ் ரேடான்னு கேட்டா இல்ல. த நியரஸ்ட் இன்னர் கேஸ் இஸ் ஜெனான். ரேடான் இல்ல. ரேடான் வந்து ஆக்டினைட்ஸ்க்கு தான் நியரஸ்ட் இன்னர் கேஸ். இதோட அட்டாமிக் நம்பர் 61 சொல்லியிருக்காங்க. நோ, இதோட அட்டாமிக் நம்பர் 58. சீரியமோட அட்டாமிக் நம்பர். ஸோ ஆப்ஷன் 3யும் தப்பு. இங்க என்னன்னா ஆஃப்டர் லூசிங் ஒன் மோர் எலக்ட்ரான் இட் அக்வைர்ஸ் 4f0 கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சீரியம் 3+ ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன வரும்னா XC 4f1 வரும். ஏன்னா இந்த 3 இந்த 3 இதுவுமே வெளியே போகும். சீரியம் 4+ ஸ்டேட்டுக்கு போகும்போது இந்த எலக்ட்ரானை இந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும்போது ஆப்வியஸா 4f0 ஸ்டேட்டுக்கு தான் போகும். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ் X and Z ரெஸ்பெக்டிவ்லி ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்னது Z என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபைல் ஆல்கஹால் வந்து PCl5 ரியாக்ட் ஆகும்போது நமக்கு இந்த OH வந்து ரீப்ளேஸ் ஆயிடுது. ஓகே, OH வந்து Cl ரீப்ளேஸ் ஆயிட்டு நமக்கு POCl3 + HCl வருது. ஸோ எக்ஸ் வந்து நமக்கு POCl3 இங்க கொடுத்திருந்த ரியாக்ஷன் வச்சு பார்க்க முடியும். அண்ட் தென் இது வந்து இந்த ஆல்கைல் கர்டு வந்து இட் அண்டர்கோஸ் டீஹைட்ரோஹாலஜினேஷன். ஸோ அடுத்த ரியேஜென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்கஹாலிக் KO. ஸோ இது டீஹைட்ரோஹாலஜினேஷன் நடக்கும்போது இங்க வந்து HCl வெளியே போயிருது. ஒரு HCl வெளியே போயிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் CH3CH. இங்க இருந்து ஒரு HCl போகும்போது டபுள் பாண்ட் CH. H வந்து எதுல இருந்து இதாகும் அப்படின்னா லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டர்ல இருந்து தான் வெளியே போகும். ஸோ அப்ப HCl. அப்ப நமக்கு CH3CH டபுள் பாண்ட் CH2. அப்ப இதுதான் Y. அண்ட் தென் HBr என்ன நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா HBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. இதை வந்து HBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு போடும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பெராக்சைடு இல்லாம இருந்திருந்தா அது மார்கானிக் ரூல் ஃபாலோ பண்ணிருக்கும். அவ ப்ராடக்ட் எப்படி வந்திருக்கும்னா Br இங்க சிங்கிள் பாண்ட் CH3 வந்திருக்கும். ஆனா இங்க வந்து இது ஆன்டி மார்கானிக் ரூல் ஃபாலோ பண்ணும். ஏன்னா நம்ம இங்க ஒரு பெராக்சைடு கொடுத்துட்டோம்.
பெராக்சைடு ஆட் பண்ணும்போது அங்க ஆன்டி மார்கானிக் அடிஷன் நடக்கும். அப்ப இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அதாவது லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டர்ல புரோமின் ஆட் ஆகும். ஹைலி சப்ஸ்டிடியூட்டர்ல ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அப்ப நமக்கு ஃபார்ம் ஆகுற ப்ராடக்ட் இது. அப்ப இதுல எக்ஸ் வந்து COCl3 அண்ட் Z வந்து CH3 CH2 CH2Br. இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கேட்டிருக்காங்க. 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அதோட ஜாமெட்ரி என்னன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குது Cl NH3 NH3. ஸோ பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸஸ் எப்பவுமே நிக்கல் பலேடியம் பிளாட்டினம். ஸோ இப்போ நிக்கல் மட்டும்தான் டெட்ராஹீட்ரல், அதுவுமே நிக்கல் மோஸ்ட் கேசஸ்ல டெட்ராஹீட்ரல் ஃபார்ம் பண்ணும். ஸோ மேல 3D எலமெண்ட்ஸ் மட்டும்தான் டெட்ராஹீட்ரல் ஃபார்ம் பண்ணும். அப்புறம் 4 லிகன்ஸ் அட்டாச் ஆயிருக்கப்போ கீழே போக போக அதாவது ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸஸ் தான் ஃபார்ம் பண்ணும். நிக்கலுக்குமே அது அது அட்டாச் ஆயிருக்க லிகாண்ட பொறுத்து ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டான்றது பொறுத்தும் இதோட ஜாமெட்ரி மாறும். டெட்ராஹைட்ரலா இருக்கலாம் இல்ல ஸ்கொயர் பிளேனரா இருக்கலாம். ஆனா பல்லிடியம்க்கும் பிளாட்டினம்க்கும் டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணாது, ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். அப்ப ஏ வந்து ஆப்ஷன் 3. அடுத்தது CONH3 6 times Cl3. 6ன்னு பார்த்துட்டாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது ஆக்டாஹைட்ரல், 6 லிகன்ஸ் அட்டாச் ஆயிருந்தாலும். அப்ப பி வந்து 1. நெக்ஸ்ட் அகைன் நிக்கல் டெட்ராக்ளோரைட் 2 மைனஸ். ஓகே, அப்ப இங்க நிக்கலோட இது எழுதணும் அப்படின்னா 3D8 1 2 1 2 3 4 5 6 7 8. Cl குரூப்ன்றது நமக்கு வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட்னால இது அட்டாச் ஆகாது. இது போய் இது ரெண்டு பேர் ஆகாது. இந்த ரெண்டு இதுவுமே இதே Cn மைனஸா இருந்ததுன்னா இது ரெண்டு பேர் ஆகி நமக்கு வந்து ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா இது பேர் ஆகாததுனால நமக்கு sp3 காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். அது டெட்ராஹீட்ரல். அப்ப சி வந்து 4. அடுத்து ஃபைனலா 5 லிகாண்ட் அட்டாச் ஆயிருந்ததுனால இது ட்ரைகனல் பைபிரமிடல். அப்ப டி வந்து 2. ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா 3 1 4 2 2. ஆப்ஷன் 2 இது கரெக்டா. நெக்ஸ்ட் ஸோ இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா the functional group that can be identified through Tallinn dye tests அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம லேப்ல பண்ற ஒரு ஒரு டிடெக்ஷன் மெத்தட் தான். இப்போ ஒரு அன்னோன் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை டெஸ்ட் டியூப்ல அதை எடுத்துட்டு நம்ம என்ன இந்த அன்னோன் காம்பவுண்டை நம்ம வந்து தாலிக் அன்ஹைட்ரேட்டோட ரியாக்ட் பண்றோம். தாலிக் அன்ஹைட்ரேட் ஃபர்ஸ்ட் கார்ன் H2SO4 இந்த 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 இதுல நம்ம கார்ன் H2SO4 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அது கூடவே தாலிக் அன்ஹைட்ரேட் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா NaOH ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அழகான ஒரு பிங்க் கலர் கிடைக்கும். இந்த பிங்க் கலர் எதுனால கிடைக்கும் அப்படின்னா பினால்தலின் டை ஃபார்ம் ஆனதுனால. பினால்தலின் டை ஃபார்ம் ஆனதுனாலதான் நமக்கு இந்த பிங்க் கலர் கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் தாலின் டை டெஸ்ட். நமக்கு பினால்தலின் டை ஃபார்ம் ஆகுதுனால இது பேர் தாலின் டை டெஸ்ட். ஸோ இது எந்த காம்பவுண்ட் இந்த இந்த ரியாக்ஷனுக்கு பாசிட்டிவ் டெஸ்ட் கொடுக்கும்னு சொன்னா பீனால் மட்டுமே. இந்த ரியாக்ஷனை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். பீனால் வந்துட்டு தாலிக் அன்ஹைட்ரேட்டோட ரியாக்ட் ஆகும்போது வித் கார்ன் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் NaOH ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபினால்தலின் அத ஒரு பிங்க் கலர் காம்பவுண்ட் நமக்கு பிங்க் கலர் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அது ஃபினால்தலின். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பீனால். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா two products X and Y are formed in the following reaction sequence கொடுத்திருக்காங்க. 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் the suitable method that can be used for the separation of the products X and Y is அப்படின்னு கேட்டிருக்காங்க. பென்சீன் கொடுத்திருக்காங்க. பென்சீனோட CH3Cl anhydrous AlCl3. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடணும் இது வந்து Friedel-Crafts alkylation reaction. அப்ப இந்த பென்சீன் ரிங்ல ஒரு பொசிஷன்ல CH3 வந்து ஆட் ஆக போகுது. ஸோ இதுதான் W. இதை வந்து நம்ம டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்
அண்ட் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடோட வார்ம் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த நைட்ரோ குரூப் வந்து நைட்ரேஷன் ரியாக்ஷன் இது. ஸோ நைட்ரோ குரூப் ஒரு நைட்ரோ ஆர்டோலையும் ஒரு நைட்ரோ பேரா பொசிஷன்லையும் அட்டாச் ஆகும். ஸோ நமக்கு ஒரு ஆர்டோ பேரா ஐசோமர் கிடைக்கும். அதாவது ஆர்டோ நைட்ரோடோலுவின் அண்ட் பேரா நைட்ரோடோலுவின் தான் நமக்கு இங்க கிடைச்சிருக்க ப்ராடக்ட். இது எக்ஸ், இது ஒய். இப்போ இதை எப்படி செப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்றதுதான் கொஸ்டின். அப்ப நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதோட சப்ளிமேஷன் பண்ணோம் அப்படின்னா சப்ளிமேஷன் பண்றதுக்கு அது வந்து டைரக்டா சாலிட் ஸ்டேட்ல இருந்து வேப்பரா கன்வெர்ட் ஆகுறது. அது இங்க நடக்குமானா நடக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் நம்ம வந்து அசியூம் பண்ணணும் அப்படின்னா அதோட இது நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும், பாயிலிங் பாயிண்ட். அப்ப நமக்கு இந்த ஆர்த்தோ இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்துட்டு அரௌண்ட் 222 டிகிரி செல்சியஸ் வரும். பாராவோடது வந்து 238 டிகிரி செல்சியஸ் வரும். ரெண்டுமே அவ்வளோ டிஃபரன்ஸ்லாம் இல்லை. இப்போ சிம்பிள் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம இப்போ சில சில காம்பவுண்ட்ஸ்க்கு இப்போ எத்தனாலுக்கு 70 டிகிரில இதாகுது, எவாப்ரேட் ஆகுது அப்படின்னா வாட்டர் வந்துட்டு 100 டிகிரில எவாப்ரேட் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட 30 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்படி அப்படின்னா நம்ம சிம்பிள் டிஸ்டிலேஷன்ல டிஸ்டில் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். ஆனா இங்க அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ்லாம் இல்லை, வெறும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்படின்றப்போ வெறும் 10 அந்த ரேஞ்ச்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படின்றப்போ நம்ம இங்க ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா the molality of 2.5 gram of ethanol in 75 gram of benzene solution is 0.556 molar. இது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொலாலிட்டி ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு மாஸ் கொடுத்து மாஸ் பை மோலார் மாஸ் இன்டூ சொல்யூஷன் வந்து எவ்வளவு சொல்யூஷன் இன்டூ 1000 டிவைடட் பை வால்யூம் நமக்கு. ரைட். அப்போ மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க 2.5 கிராம், மோலார் மாஸும் 60 கிராம் பர் மோல் இன்டூ 1000. எதனால பண்ணா லிட்டர்ல இருந்து எம்எல்ஆ கன்வெர்ட் பண்ணா நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணிருக்கோம். டிவைடட் பை வால்யூம் எவ்வளவு 75 கிராம் ஆஃப் பென்சீன் யூஸ் பண்றாங்க. இப்போ 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 ml. இப்போ 75 ml இப்போ 75 போட்டுக்கலாம். அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு இது மொலாலிட்டி வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.556 மொலால். அப்ப இங்க கொடுத்திருக்க இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the molarity of a solution containing 5 gram of NaOH in 450 ml of solution is 0.278 molar at 298 Kelvin கொடுத்திருக்காங்க. அப்போ மொலாரிட்டியோட ஃபார்முலா எழுதிக்கணும், மாஸ் பை மோலார் மாஸ் into 1000 divided by volume. இப்போ மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க 5 கிராம் of NaOH divided by molar mass வந்து 40 gram per mole into 1000 divided by volume வந்து 450 ml. அப்ப இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.278 மோலார் வரும். அப்ப இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் கரெக்டானா ஆப்ஷன் பியும் கரெக்ட். ஆப்ஷன் சி பார்த்தோம்னா அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ் ஆர் மோர் கம்ஃபர்டபுள் இன் கோல்டு வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்டா அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ் ஆர் மோர் கம்ஃபர்டபுள் இன் கோல்டு வாட்டர். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா the solubility of a gas increases with decrease in pressureனு கொடுத்திருக்காங்க. இது கரெக்டானா நம்ம ஹென்ரிஸ் லா படி பார்க்கும்போது டெம்பரேச்சர் ஆர் temperature is inversely proportional to solubility. Temperature and pressure they are inversely proportional. Right? அப்போ solubility of gas increase ஆகும்போது increases with decrease in pressure. ஆனா no, solubility of the gas increases with increase in pressure. So option B தப்பு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா
For a binary mixture of A and B having n molecules of A and n molecules of B, B moles respectively, the mole fraction of B is XB is equal to Na by Na plus Nb na? No. XA ஓடது தான் Na by Na plus Nb. XB ஓடது Nb by Na plus Nb. ஸோ ஆப்ஷன் யும் தப்பு தான். ஸோ இதுல கரெக்டான ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா A, B and C. ஆப்ஷன் 1. That's it for today's video. நம்ம சிக்ஷா கிளாஸ்ல நீட் கோச்சிங்காக அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் ரெண்டுக்குமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு. வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல ஆஃபர் பண்றோம். கம்மியான பிரைஸ் ரேஞ்ச்ல ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்களும் கிளாஸஸ்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.